ரூல்ஸ் எல்லாமே கிளியர் தானே? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன சாப்பிட்டீங்க? அமெரிக்காவுக்கு ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். அடுத்து எங்கே போகலான்னு இருக்கீங்க? இட்லி நல்லாயிருக்கும். எங்கே? அமெரிக்காவுக்கு நயகாரா. நான் இன்ஃபேக்ட் கனடாலேருந்து தான் பார்த்தேன். அமெரிக்காவில் இருக்க நயகராவை கனடாலேருந்து பார்த்தீங்களா? எனக்கு காலில் அடிபட்டுருச்சு. என்னாச்சு? அப்போ சேகர் நிறைய ஹெல்ப் பண்ணான். ஏன் தலையில் ஏதோ தூசி இருக்க மாதிரி இருக்கு? பாஸ்கி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. எவ்வளோ வருஷமா ஃப்ரெண்ட்? சிவா, நீங்கள் ரொம்ப நல்லா காமெடி பண்ணுறீங்க. பாஸ்கி எதனால ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அதாவது வடபழனி கோவிலில் வெள்ளிக்கிழமை போனால் வெளில வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் உள்ளே வச்சு பூட்டிடுவாங்களா? அமெரிக்காவுக்கு போயிருக்கும்பொழுது அட்லாண்டா கணேஷ் ஃப்ரெண்டானா, இந்தியாவுக்கு வந்தப்புறம் பார்க்கவே இல்லை அவன். ஏன் பார்க்கல அவரை? சிங்கப்பூரில் தோசை நல்லாயிருக்கும். நீங்கள் இந்தியாவில் இருக்கவே மாட்டீங்களா? இப்போ சைனா போயிருக்கீங்களா? நான் போனது இல்லையே, நீங்கள் போயிருக்கீங்களா? இட்லி வடை ரெண்டையும் போட்டு சாம்பாரை மேலே ஊற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கார்த்தால் அந்த 7:30 மணி 8 மணிக்கு பசிக்கும்போது சூப்பராக இருக்குமா? என்ன பறக்கிறீங்க? அதாவது இல்லை, அவுட் ஆகிட்டீங்க. ரொம்ப நேரம் நீங்கள் அமைதி காத்திருக்கிறீங்க, பாஸ் கொடுத்துட்டீங்க ரொம்ப நேரம், அதனால அவுட் ஆகிட்டீங்க. சூப்பராக இருக்குமான்னு கேட்டேன், அதுக்கப்புறம் இன்னும் பதிலே வரல. அது நீங்கள் அது காதலே விழுந்தீங்க. நான் பேசும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி? அது இது இன்னும் அநியாயமாக இருக்குது. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசி முடிச்ச பிறகு தான் நான் கொஸ்டினே கேட்கணுன்றீங்களா? அதாவது இது அவுட்டு. இப்போ நான் கரெக்டாக ஆன்சர் சொன்னால் அவுட்டுன்னு சொல்லிடுவீங்க. இல்லை, ஆல்ரெடி நீங்கள் அவுட்டு. அப்படியா? அப்போ இந்தாங்க, என்ன கிஃப்ட் கொடுக்குற மாதிரி மைக் வச்சுங்க. இருந்தாலும் கோவம் வந்து திட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுக்கு நான் திட்ட போகிறேன்? இந்த நல்ல மனுஷன் சார். நீங்கள் அவுட் ஆனால் உடனே ஒத்துட்டு இல்லை, அது அவுட்டு தான் ரூல் பிரகாரம். அப்புறம் திரும்ப மைக் கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்கள் பேசணும் இல்லையா, அது கேட்கணும் இல்லையா எல்லாருக்கும். நான் உங்களுக்கு மைக்கை பிடிங்கிட்டேன், குற்றச்சாட்டு ஆயிடக்கூடாது பாருங்க. இல்லை நீங்கள் பாயிண்டே பிடிங்கிட்டு அப்புறம் மைக்கை பிடிங்க. நான் எல்லாத்துக்கும் லாக் வைக்கிறாரு. ரொம்ப நல்லா விளையாடுங்க சார். தேங்க்யூ. கிட்டத்தட்ட வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 மினிட்ஸ்க்கு இருந்தாலும் பார்க்கலாம் மற்ற 2 பேர் எப்படி விளையாடுறாங்க. ஓகே, ரிசல்ட் தெரியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாங்க மைதிலி, ரெடியா? மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன கலர் சாரி கட்டி இருக்கீங்க? எங்க அம்மாவுடைய பெஸ்ட், எங்க அப்பாவுடைய பெஸ்ட், இரண்டும் சேர்ந்த கலவை நான். உங்களை ஒரு சென்டென்ஸ் தானே பதில் சொல்ல சொன்னேன். உள்ள போட்டிருக்கிறது அப்பா சட்டை, மேல போட்டிருக்கிறது உங்க சட்டையா? நீங்க வீடு எங்க இருக்கு உங்களுக்கு? மவுண்ட் ரோட்ல மொரார்ஜி தேசாய் வந்துட்டு இருந்த போது சரியான மழையாம். அதுக்கு என்ன பண்ணாரா மொரார்ஜி தேசாய்? வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பார்த்தேன் நேத்து. சுத்தீவிர மலையும் நடுவுல ஒரு சின்ன குளமும், அதுல எல்லாரும் நீஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்தா சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சென்டென்ஸ்ல பதில் சொல்லவே மாட்டீங்களா நீங்க? இப்போ இந்த ஷோ பார்க்குற எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? யாரெல்லாம்? யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? உலக அளவில் ஒரு உணவு போட்டி வந்தபோது நம்ம ஊர் உப்மா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. நீங்கள் நடித்த ஃபர்ஸ்ட் படம் எது? என்னுடைய சாரி, என்னுடைய ஜுவல்லரி எல்லாமே நான் டிசைன் பண்ணுறது தான். ஓகே, வீட்டுக்கார் வாங்கி தருவாரா இதெல்லாம்? நான் இதெல்லாம் கிளாஸும் எடுக்கிறேன். என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க? சுவையான ரசங்கள் 50ன்னு ஒரு புக்கு போட்டிருக்கேன். அப்படியா? அதை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸும் நிறைய பண்ணுறேன். வேற என்னெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள்? 7th ஃப்ளோரில் இருக்கிறதுனால மேலே ஓப்பன் டாப்பாக சரியான வெயில். எங்கே அது? வெள்ளைப்புலி குட்டி போட்டால் வேகமாக போய் பார்ப்போம். சிங்கம் குட்டி போட்டா 2 அணில் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இம்சை பண்ணுது. உங்களை விடவா? என் பெரிய பையன் கலிஃபோர்னியாவில் இருக்கான். பொண்ணு வேற ஏதாவது இருக்காங்களா? பொண்ணு ஏதாவது? எனக்கு ரசம்னா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? சக்கரை, நெய், கோதுமை மாவு இதெல்லாம் வறுத்து ஒன்றா பிடிச்சி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்வீங்களா? பொதுவாக எங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் செய்கிற சமையல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, வெரி குட் வெரி குட். டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 மினிட்ஸ் ரொம்ப கன்வீனியன்ட்டாக நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க. அது சம்மந்தமே இல்லாமல் பதில் அழகாக சொல்லிட்டீங்க. ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் உண்மையிலேயே முடிஞ்சிச்சு. சத்தியம் சத்தியம், ப்ராமிஸ். ஓ, தேங்க் யூ, காட் பிளஸ் யூ. யா, தேங்க் யூ ஸோ மச். அது போதும். அடுத்து உட்காந்து அங்கே போய் இந்த மாற்றி யோசி ரவுண்டில் ஃபர்ஸ்ட் விளையாண்டது பாலு. அவர் அவுட் ஆகிட்டாரு. 2 மினிட்ஸ் அசைன் பண்ணல. பட் மைதிலி 2 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக விளையாண்டாங்க. இப்போது கடைசியாக இந்த ரவுண்டை இப்போ விளையாட போகிறது பாட்டிமா நீங்கள் தான். ரெடியா? உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிச்சா? ரூல்ஸ் எல்லாம் இல்லை இன்னும் ஆரம்பிக்கல. ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சான்னு? ஏன்னா ரூல்ஸ் ஆரம்பிச்சுட்டான்றது தெரியணும். அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுவேன். ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. எல்லாமே கிளியர். கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எந்த வருஷத்துல நடிக்கிறீங்க பாட்டிமா? நான் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலையாக இருந்தேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அது 76லேருந்து வேலையாக இருந்தேன். பச்சா அவுட் ஆயிட்டீங்க பாட்டிமா. ஹாப்பியாக இருக்கு. மாற்றி யோசி ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ் தெரிஞ்சா இதில் யார் ஜெயிச்சாங்க, யார் ரன்னரப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும்.
அண்ட் பாட்டிமா வந்து ரொம்ப சீக்கிரம் வேறு அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பாட்டிமா மைத்திலியும் ஒரே லெவல் ஆஃப் ஸ்கோர்ஸில் இருந்தாங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் 1000 பாயிண்ட்ஸில் இருந்த பாலு நீங்களும் அவுட் ஆயிருக்கீங்க. அதனால யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற சிச்சுவேஷனில் இருக்கோம். பட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது SBS முக்கோணம் சனாயில் அது இது எது. SBS